அவுதுல்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பாலஸ்தீனில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நீண்ட நாள் யுத்தத்தால் அரபு நாடுகளில் பல மாற்றங்கள் வந்திருக்கின்றன. எந்த மாற்றம்னா நெஞ்சுக்கு வேதனை தரக்கூடிய மாற்றங்களாக இருக்கிறது. அதாவது சிரியாவும் சவுதி அரேபியாவும் நட்புறவு வளர்த்தா அது நமக்கு பெரிய செய்தியாகக்கூடிய அளவுக்கு இந்த ரெண்டு நாடுகளும் பிரிந்திருந்திருக்கின்றன. 12 வருஷத்துக்கு போறவ ஹஜ்ஜி போகுதாம், ஹஜ்ஜிக்கு ஆள் போகுதாம், சிரியாவில் இருந்து அவங்க வரவேற்கிறார்களாம். ஒன்று. அடுத்தால சவுதி அரேபியா சிரியாலையும், சிரியா சவுதி அரேபியாலையும் டிப்ளமேட்டிக் ஆஃபீஸை ஓப்பன் பண்ணதான். எப்படி இருக்குது? ரெண்டு முஸ்லீம் நாடுகள் எப்படி பிரித்து வச்சிருக்கான் பாருங்க. இந்த நாடுகளை பிரித்து வைப்பதில் மிகப்பெரிய வெற்றி. அதில் தான் பஹ்ரைன் என்ற ஒரு சின்ன நாடு, அது 786 சதுர கிலோமீட்டர் தான் பரப்பளவு, 5 லட்சம் மக்களை கொண்டது. அதில் 60% ஷியாக்கள், மொத்த மக்களில் 50% வெளிநாட்டில் இருந்து வந்து வாழக்கூடியவங்க. இந்த பஹ்ரைன் நாட்டை சவுதி அரேபியாவுக்கு கொண்டு மிரட்டி, அதாவது அமெரிக்கா சவுதி அரேபியாவை மிரட்டுது, சவுதி அரேபியா பஹ்ரைனை மிரட்டுது, ஈரானுக்கு பக்கத்தில் போகக்கூடாதுன்னு. அதனால் ஈரானோட எல்லா உறவுகளையும் துண்டிக்கணும்னு சொல்லி சவுதி அரேபியாவை துண்டிக்கிறது. அதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடியே பஹ்ரைன் துண்டிக்கிறது 2016. அமெரிக்காவின் அழுத்தங்கள். ஏன்னா அமெரிக்காவினுடைய 7th ஃப்ளீட் என்று சொல்லக்கூடிய கப்பல் படை இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவிலே நிற்கிறதாம். எங்க அரேபியன்ஸில் நிற்பான், அவ்வளோதான். இன்னைக்கு அதை அடிக்கிறதுக்கு வேற நாடு வந்துட்டு, ஹூத்திஸ் வந்துட்டாங்க. நாடு வரல, போராளிகள் குழுக்களில் ஒன்று வந்துட்டு. இப்போ இந்த உறவுகள் அழிந்து போய் எந்த அளவுக்குன்னு சொன்னால், நான் ஏற்கனவே சொன்னேன், ஈராக்கில் வந்து 30% நிலப்பகுதி பரப்பே அமெரிக்கா கையில் இருக்கு. அவன் நினச்சி இந்த அரபு நாடுகளை எல்லாம் பிரித்து வச்சுருந்தான். இப்போ இவங்க ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் டிப்ளமேட்டிக் ரிலேஷன்ஷிப் வளர்த்துற. ஈரானில் பஹ்ரைனுடைய தூதரகம் திறக்கப்படுகிறது, பஹ்ரைனில் ஈரானுடைய தூதரகம். இதெல்லாம் செய்தி, இதெல்லாம் மிகப்பெரிய அதிசயமாக பார்க்கக்கூடிய அளவுக்கு நடந்திருக்கிறது. இப்பொழுது பஹ்ரைனுடைய இதில் மாற்றம் என்னவென்று சொன்னால், அதுக்கு பல காரணங்களை சொல்லுகிறார்கள். அதாவது ஈரானுக்கும் சவுதி அரேபியாவுக்கும் இடையில இருந்த சண்டையினால தான் நான் வந்து ஈரானை பகைச்சேன். இப்போ சவுதி அரேபியாவே ஈரானுக்கு கூட கை குலுக்கும் போது நான் இது பண்ணக்கூடாது. அது உலகத்தில் பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துட்டு, சேஞ்சை கொண்டு வந்துட்டு, மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து அந்த மாற்றத்தில் நானும் கலந்துக்கிட்டேன். அதனால் சவுதி சொல்லி தான் நான் உறவை கட் பண்ணேன். இப்போ சவுதியே ஈரானோட சேர்ந்துக்கிட்டதுனால நான் வந்து திரும்ப ஈரானோட சேர்ந்துக்கிறேன். இந்த அளவுக்குன்னா ஹஜ்ஜிக்கு ஆள் அனுப்புறது மட்டுமில்லை, தூதரகங்களை திறக்கிறது அதிசயமாக சொல்ல வேண்டிய முஸ்லீம் நாடுகளுக்கு இடையே அந்த அளவுக்கு பிரித்து வச்சுருக்கான். அடுத்ததில் பஹ்ரைன் என்ன சொல்லுதுன்னா, இந்த மார்டைடம் ஆஃப் ரைசி அண்டு ஹுசைன் அப்துல்லாஹியான் 20ஆம் தேதி நடந்த விபத்தில் 2 பேர் இறந்தாங்க, முக்கியமானவர்கள். 7 பேர் இறந்தாங்க, 2 பேர் முக்கியமானவர்கள். இந்த 2 பேருடைய மரணத்துக்கு பிறகு நாங்கள் என்ன வேண்டுமானாலும் நடக்கும், ஆனால் ஈரானை போல உறுதியாக நிற்க வேண்டும் என்று சொன்னால் நாம் ஈரானோடு உறவு வைத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் முடிவு செய்தோம். அடுத்தது, ஈரான் பல முயற்சிகளை செய்கிறது, எங்களோடும் பேச்சுவார்த்தை நடத்தியது. என்னவென்று சொன்னால், நான் ஏற்கனவே பஹ்ரைன் சப்மிட்டை பற்றி, அரப் சப்மிட்டை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். அப்போ அதில் ஈரான் வந்து நாமெல்லாம் இந்த பெரிய ஷைத்தான் இஸ்ரேலை நடுவில் வச்சுட்டு ஒழுங்காக வாழ முடியாது, அதுக்கு அமெரிக்காவினுடைய பின்பலம் இருக்குது, நம்ம இப்படி உறவுகளை பிரிந்து கொண்டும் சண்டையிட்டு கொண்டும் இருப்பதற்கு காரணம் அமெரிக்காவும் அது உருவாக்குற தீவிரவாத அமைப்புகளும் என்று பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருந்தது. இப்போ எல்லாம் வெட்ட வெளிச்சமாகிவிட்டது. அதனால் நாங்கள் வந்து இந்த ஈரானுடைய முயற்சிக்கு அனுசரணையாக இருக்க வேண்டும், அதில் நன்மையும் இருக்கிறது என்று சொல்லிவிட்டு சொல்லுகிறது. ஈரான் சில பொருளாதார வியாபாரங்களை எங்களுக்கு சொன்னது. அந்த வியாபாரத்தில் ஈரானுக்கும் பஹ்ரைனுக்கும் இடையே அவை நடந்தால் நல்ல லாபம் கிடைக்கும், எங்கள் எக்ஸ்போர்ட் கூடும் என்பதனால் நாங்கள் இதை ஒத்துக்கொண்டோம் என்று ஒத்துக்கொண்டிருக்கிறது. சவுதி வந்து பஹ்ரைனுக்கும் சிரியாவுக்கும் இப்போ என்ன செய்யுது, பஹ்ரைன்கிற சிரியாவுக்கு அம்பாசடர் அனுப்புகிறாங்க என்ற அளவுக்கு மாறி இருக்கிறது. இப்படி முஸ்லீம் நாடுகளை கட்டுப்படுத்தி சண்டையிட வைத்து பிரித்து வைத்து சூழ்ச்சி செய்த அமெரிக்காவினுடைய முகம் கிழிந்திருக்கிறது. இது பாலஸ்தீன போராளிகளுக்கும் அங்கே உயிர் நீத்த 36,000 பேருக்கும் கிடைத்த, ஷஹீதான 36,000 பேருக்கும் கிடைத்த மகத்தான வெற்றி. இணைந்திருங்கள், இது போன்ற சூட்சுமங்களை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாகிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ்.